திரு விஜய் அவர்கள் சிபிஐக்கு ஆஜராக வேண்டும். சிபிஐக்கு ஆஜராகிற இந்த நிகழ்வுக்கு அவர் காலையில் 6 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பி இருக்கிறார். 11 மணிக்கு அங்கே ஆஜராக வேண்டிய டைம் கொடுக்கப்பட்டது சிபிஐனோட ஹெட் குவார்ட்டர்ஸில். கிட்டத்தட்ட 10:45 மணிக்கு அவர் சிபிஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டார். அப்போது இந்த 2 நிகழ்வுகளை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து விட ஆரம்பிக்கிறேன். ஒரு இடத்தில் மக்களை சேர வைக்கிறதற்காக டெலிபரேட்டாக ஒரு டயத்தை எடுத்துக்கொண்டதாக இருக்கட்டும், ஒரு மக்களினுடைய அந்த கூட்ட நெரிசல்களை குவியலை காட்டினா மட்டும்தான் நமக்கான மாஸ் கேதரிங் இருக்குதோ அப்படிங்கிறது, அந்த ஈர்ப்பு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக முதல் பாயிண்ட்டுக்கும் 2வது பாயிண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 7.25 மணி நேரம் வித்தியாசத்தில் ஒரு மக்களை குவியலாக உட்படுத்தி அவர்களுடைய அசௌகரியத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கான தண்ணி வசதி எந்த வசதிகளையும் செய்து கொடுக்காத தாவேகாவினுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் கையில் வைத்து கொண்டு இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அதை நான் நேரடியாக இன்னும் நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஏன்னா அதை ஓனர்ஸையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் எடுக்க வேண்டியது திரு விஜய் அவர்கள் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மரணத்திற்கான காரணம் நான் என்பதை ஒரு உள்ளார்த்தமாக அவர் எடுத்ததாக எந்த இடத்துலையுமே தெரியப்படுத்தவில்லை. இது எல்லாம் போக இந்த 2 விஷயங்களை தவிர்த்து வைத்துட்டு ஜனநாயகன் படத்துக்கு வாங்க. ஜனநாயக படத்தினுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்குது. அப்போ அந்த கமர்ஷியலாக அந்த கூட்ட அரங்கில் 80,000 பேரை கூட்டக்கூடிய நிகழ்வுல கூட முந்தின நாளே போய் மலேசியால தங்க ஆரம்பிச்சு அடுத்த நாள் அந்த ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அப்போ எந்த மக்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதுக்காக நான் பாலிடிக்ஸ்குள்ள வர்றேன்? தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல திமுக, அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள் இந்த மக்களுக்கு ஆனதை எதையுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்ற அந்த கட்சிகள் கூட அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு இவ்வளவு பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி உயிர் பலியை ஏற்படுத்தினதாக வரலாறு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மக்களுக்காக ஒரு புதிய அரசியலை எடுத்துக்கொண்டு நான் வர்றேன்னு சொல்லும் போது உங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை, ரசிகர்கள் கூட்டத்தை, தொண்டர் கூட்டத்தை எவ்வளவு பெரிய ஒரு இடது கையால நடைமுறைப்படுத்துறீங்க, இடது கையால எப்படி அதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் பண்றீங்க அப்படிங்கிறது இந்த 2 விஷயங்கள்ல இருந்து மட்டுமே நான் மக்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன்.